ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சூரிய பகவான ராசி அதிபதியாகவும் ராசி சக்கரத்தில் 5வது ராசியாகவும் விளங்கக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்களும் தீமை தரக்கூடிய விஷயங்களும் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் என்ன விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக பண்ணணும், என்ன விஷயங்களை தவிர்த்துக்கணும், பரிகாரமாக ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆளும் தன்மை பெற்றவர்களாக தான் மோஸ்ட்லி காணப்படுவாங்க. ஒரு குடும்பத்தில்னு எடுத்துக்கிட்டால் இந்த சிம்மராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்தில் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதில் முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நபர்னு எடுத்துக்கிட்டால் அந்த சிம்மராசி தான். சிம்மராசியை கேட்டு தான் நீங்கள் எல்லா விஷயமே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் போர்க்களமே நடக்கும். நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் இப்படி சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஆளுமை தன்மை பெற்றவர்களாகவே காணப்படுவாங்க. இதனாலேயே வீட்டில் நிறைய விதமான பிரச்சனைகளை இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்த்துருப்பாங்க. அடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதனாலேயும் இவங்க வீட்டில் சண்டை சச்சரவுகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். பேச்சாற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ப்ளஸ்ஸான ஒரு பாயிண்ட். எந்த இடத்துல எந்த டைமில் எப்படி பேசணுமோ அந்த டைமுக்கு கரெக்டாக வாய் திறந்து பேசுவாங்க. இவங்க பேசுகிறது எல்லா விஷயமுமே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் முடிவெடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் அடைவாங்க. குடும்பத்தில் ஒருத்தங்க இந்த முடிவு சொல்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் எடுக்கிறது தான் முடிவு, நீங்கள் எடுக்கிறது தப்பான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கக்கூடிய முடிவில் கண்டிப்பாக ஒரு நிலைப்பாட்டில் நிற்பாங்க. அந்த விஷயத்தையும் பண்ணி அவங்க நினச்சதை நினச்சி காட்டுவாங்க, நடத்தியும் காட்டுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஆற்றல் பெற்றவர்களாக தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க. கோவம் தான் இவங்களுக்கு மைனஸான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிறது, சண்டை பண்ணுறது, கோவப்படுறது, கத்துறது, இந்த விஷயம்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனாலுமே எந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அங்கே குணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த வகையில் தான் கோவம் இருந்தாலுமே இவங்க ஒரு பக்கம் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, இரக்க நிலை அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கவே அப்பாவித்தனம் போலவும் இவங்க அப்பப்போ காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை விட்டு எப்பொழுதுமே நகரவே மாட்டாங்க. அதே முடிவில் தான் எப்பொழுதுமே இருப்பாங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எல்லா வேலைகளிலுமே சீக்கிரம் முடித்து காட்டக்கூடிய திறமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனாலுமே இவங்க என்ன தான் படிக்கிறவங்களா இருந்தாலுமே இவங்க செய்கிற வேலைக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லாத விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க. மோஸ்ட்லி இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே சிம்மராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை சிம்மராசிக்காரங்க யாராவது பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ராசிக்கு 2வது இடமான தனஸ்தானத்தில் 4வது அதிபதி செவ்வாய் நிற்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிலைகள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க போகுது. எடுக்கும் முயற்சிகளில் படிப்படியான முன்னேற்றம், முடிவில் வெற்றியும் உண்டாகும். அண்டை அயலருடன் ஏற்படும் மன போதத்தை இருக்கக்கூடிய விஷயங்கள் சீராகும். மேலும் வீடு மாற்றம், ஊர் மாற்றம் போன்ற நல்ல விதமான மாற்றங்கள் கிடைக்கும். வாடகை, வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் சேரும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்குங்க. மேலும் விவசாய நிலத்தில் கிணறு வெட்ட, போரிங் போட நல்ல ஊற்று கிடைக்கும். தாய் அன்பு, தாய் வழி உறவுகளின் ஆதரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடியதாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12/8/2025 அன்று காலை 6:10 மணி முதல் 14/8/2025 அன்று காலை 9:06 மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் முறையான உடல் ஆரோக்கியத்தை காக்க முழு உடல் பரிசோதனை அவசியம். மேலும் கோகுலாஷ்டமி அன்று ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திரட்டைப்பால் வைத்து வழிபாடு செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனானது கிடைக்கும். மேலும் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் விரைய ஸ்தானத்தில் இருக்காரு. எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கை தான் அமையும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் எண்ணற்ற தடைகள் வருங்க. கொடுக்கல் வாங்குதல்களில் ஏமாற்றங்கள் வரக்கூடும். எதிலும் மிகுந்த கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். மேலும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமாக இருக்கும். புதிய கிளை தொழில் தொடங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்பட போகுது. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணும் விதத்தில் சுக்கிரன் சஞ்சரம் அமையுதுங்க. மேலும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்களும் கைகூடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களில் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் சுய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அந்த விஷயமும் கைகூடி வரும். வருமானமும் பெருகும் நேரமாக அமைஞ்சிருக்கு. மேலும் கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய். அவர் 2ஆம் இடத்திற்கு வரும் பொழுது இனிய பலன்கள் ஏராளமாக நடக்கும். குறிப்பாக இடம், பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். பணிபுரியும் இடத்துல உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்டுவீங்க. தொழில் வளம் அப்படிங்கிறது மேலோங்கும். சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். என்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்குங்க. இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் கடக ராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் விரயங்களை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்க செய்யும். நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கக்கூடும். வளர்ச்சி பாதையில் குறுக்கீடுகள் ஏற்படக்கூடும். வருமானம் ஒரு வழியில் வந்தாலுமே திடீரென செலவுகள் உங்களை தடுமாறச் செய்யுங்க. வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். கட்டிட வீட்டை பழுது பார்ப்பது, பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவது போன்றவற்றில் ஆர்வமாக நீங்கள் இருப்பீங்க. உத்தியோகத்தில் திடீரென இடமாற்றங்கள் வரும். உங்களுக்கு இடையூறு செய்த மேலதிகாரிகள் மாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் தொந்தரவுகள் உண்டாகும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. கலைஞர்களுக்கு அதிக பிரயாசையின் பெயரில் ஒப்பந்தங்கள் அமையக்கூடும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு எடுத்த முயற்சியில் குறுக்கீடுகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 15, 16. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பச்சை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள், முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.